பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, ஈமானிற்கு பிறகு இஸ்லாத்திற்கு பிறகு முதல் அமல், முக்கியமான அமல், தினந்தோறும் செய்ய வேண்டிய அமல் தொழுகை என்பது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு உண்மை. இதன் சார்பாக பல வசனங்கள், பல ஆயத்துக்கள் நமக்கு முன்னால் இருக்கின்றன. பல ஹதீசுகள் குவிந்து இருக்கின்றன. ஐவேளை தொழுகை வாலிப வயதில் வந்த பெண்ணிற்கும் வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நேரத்திற்கும் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, அந்த தொழுகைக்கு நேரம் வகுக்கப்பட்டு இருக்கின்றன, நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றன. அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இத்தகுல்லாஹ ஃபிஸ் ஸலாத்தி, தொழுகை விஷயத்துல நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துக்குங்க. ஏன்னா நீங்க தொழுகை அலட்சியப்படுத்தப்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு பள்ளி கூட ஐவேளை தொழுகையில நிரம்பல என்பதை நாம் மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்படி இருந்துகிட்டு நம்ம யாரை எதிர்த்து கொண்டிருக்கிறோம்? பாசிச சக்திகளை எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். யூத சக்தி எதிர்க்கின்ற இந்த மாதிரி தொழுகையை வைத்துக் கொண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு தொழுது கொண்டிருந்தார்கள். ஒரு முறை சொல்றாங்க, நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி பின்னாடி போய் தொழுது நின்றுட்டாரு. நஃபிலான தொழுகை, சூரத்துல் பக்கரா ஆரம்பிக்கிறாங்க. அவர் நினைச்சார், அந்த சஹாபி 100 ஆயத்துல ருக்கு செய்வாங்க, ருக்கு செய்யல. 200 ஆயத்துல ருக்கு செய்வாங்க, ருக்கு செய்யல. சூரா முடிந்த பிறகு ருக்கு செய்வாங்க, சூராவும் முடிந்துருச்சு, ரசூலுல்லாஹ் ருக்கு செய்யல. அடுத்தது ஆலி இம்ரான் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி சில துவாக்களை செய்தார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து என்ற துவாக்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு சூரத்துல் ஆலி இம்ரான் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆலி இம்ரான் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் மாயிதா ஆரம்பிச்சாங்க. மாயிதா முடிந்த பிறகு ருக்கு செய்தார்கள். ருக்குல சுப்ஹான ரப்பியல் அஸீம் நீண்ட தஸ்பீஹாக அதிகமான தஸ்பீஹ்களை ஓதினார்கள், மற்ற துஆக்களை ஓதினார்கள். முதல் ரக்காத் முடிந்தது. இரண்டாம் ரக்காத்ல சூரத்துல் அன்ஆம் ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில சஹாபி சொல்றாங்க, என்னால முழுமையாக பின்தொடர முடியவில்லை, வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய தொழுகையை முடித்துக் கொண்டு என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தொழுகையில அந்த முஹப்பத்தோடு, இஷ்கோடு, பற்றோடு, பாசத்தோடு, அல்லாஹுடைய அந்த குர்ஆன் என்ற அஸ்மத்தோடு, தஜ்வீதோடு, தர்த்தீலோடு நாயகம் ஸல்லல்லாஹு ஓதியிருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் இப்படிப்பட்ட தொழுகை நசீபாக்கி தருவாராக. அதன் மூலமாக எதை வேண்டுமென்றால் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.